வெளிப்படுத்தவில்லை, நிஃபாக்கை வெளிப்படுத்தக்கூடியதாக அதாகிவிடும். அல்லாஹ் அதை விட்டும் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பானாக. சங்கைக்குரியவர்களே, அத்தகைய உயிரினும் மேலான வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான இந்த மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு நியாமத், ஒரு பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞானம். ஒரு முறை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸில் உட்கார்ந்துருக்கிறாங்க. சூழ சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் அமர்ந்திருக்கும் பொழுது ஃபல்லஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. சிரித்தாலும் எப்படி சிரிக்கிறாங்க? வாய் விட்டு சிரித்தார்கள். சில சமயங்களில் வாய் விட்டு கலகலன்னு சிரிச்சிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சில சமயங்கள் உண்டு. அதில் இது ஒரு நேரம். இந்த வாய் விட்டு சிரித்ததை பார்த்து சஹாபாக்கள் கேட்டாங்க. சீனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கிறேன். சஹாபாக்கள் கேட்குறாங்க, நாயகமே என்ன சிரிக்கிறீங்களே, என்ன நாயகமே உங்களுடைய சிரிப்புக்கு என்ன காரணம் என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயங்களில் அவங்களுடைய செயல்பாடுகள் புதினமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். ஒரு தடவை தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, மெஹராபில் இமாமத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இமாமத்து செய்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று முன்னால் சென்று இப்படி கையை நீட்டுறாங்க. இப்போ நம்ம இமாம் அப்படி செஞ்சோன்னா நமக்கு வேற விதமாக நம்ம எண்ணிடுவோம். செய்வது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் கையை நீட்டுகிறார்கள். இப்படி கையை நீட்டி விட்டு திருப்பி பின்னால் எடுத்துட்டாங்க, பின்னால் வந்துட்டாங்க. இப்படி ஓரிரு முறை அப்படி செய்கிறாங்க. திருப்பி முன்னால் போகிறாங்க, திருப்பி பின்னால் வர்றாங்க. தொழுகை முடிஞ்சு கேட்டாங்க, நாயகமே எப்படி நீங்கள் கையை நீட்டினீங்க, முன்னால் ஒரு ஸ்டெப் வச்சு போனீங்க, ஸ்டெப் வைத்து போய் கையை இப்படி வைத்தீர்களே, என்ன ஏது என்று கேட்கும் பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேறு ஒன்றும் இல்லை, நான் தொழுது கொண்டிருக்கும் போது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொர்க்கத்தை எனக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்திட்டான். சுவனத்தை எனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினான். சுவனத்தினுடைய கனிகள் தொங்கிக் கொண்டிருந்து எனக்கு முன்னால் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு, கொத்து கொத்தா தொங்கிக்கிட்டு இருக்கு, குலை குலையாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அற்புதமான காட்சியை பார்த்தேன். ஒரு ஸ்டெப்பு முன்னால் எடுத்து வச்சு அதை உங்களுக்கு பறித்து உங்களுக்கெல்லாம் தரலாமேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், சரி பரவாயில்ல, என்னுடைய உம்மத்துக்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கட்டும், ஆகிரத்தில் சாப்பிடுவாங்க, ஆகிரத்தில் அவர்கள் சாப்பிட்டுக் கொள்வார்கள் என்று நான் பின்னுக்கு வந்து விட்டேன். இரண்டாவதும் அந்த எண்ணம் வந்தது, ரெண்டாவது அப்படி செஞ்சேன், அதனால் நான் விட்டுட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்றை நினைத்து பாருங்கள், இதில் பல விஷயங்கள் இருக்குது. இந்த ஹதீஸில் பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நாம் பார்க்காததை நபிகள் பார்க்கிறார்கள். நம்ம பார்வையும் ரசூலுடைய பார்வையும் ஒன்றும் இல்லை. இது சஹாபாக்களும் பின்னால் தொழுதுட்டு தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது தெரிஞ்சு ஏன்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்ன பிறகு தான் அது தெரியுது. அவங்க சொர்க்கத்தை பார்த்ததும், சொர்க்கத்தினுடைய மரங்களை பார்த்ததும், அதனுடைய கனிகள் கொத்து கொத்தாக தொங்குவதை பார்த்ததும், அதை பறிப்பதற்காக கையை நீட்டியதும், காலை எடுத்து முன்வைத்ததையும் நபிகள் சொன்னதற்கு பிறகுதான் ஏன் என்பது அவர்களுக்கு தெரிகிறது. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? சஹாபாக்களுக்கு அது தெரியவில்லை. நபிகளினுடைய பார்வையும் நம் பார்வையும் ஒன்று அல்ல. ஒன்று. இரண்டாவதாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அப்படியே சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. யாருடைய கல்வியிலும் கூட அப்படிலாம் இருக்குமா என்றும் கூட சந்தேகம் வரல. எந்த சஹாபியினுடைய கல்வியிலும் சந்தேகம் வரல. ஆனால் இன்னைக்கு இந்த செய்தியிலேருந்து சந்தேகப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது இருக்கிறவங்க இருப்பாங்க. எப்பவும் அது சந்தேகப்பட்டே காலத்தை கழிக்கிறது. வாழ்வெல்லாம் சந்தேகம். அந்த ஹதீஸ் சரியா, சந்தேகம். இது சரியா இருக்குமா, சூஃபியாக்கள் சொன்னா சரியா, ஷேக்மார்கள் சொன்னா சரியா, தரீகா சரியா என்று சந்தேகப்பட்டே தங்களுடைய எல்லா இபாதத்துக்களையும் ஈமானையும் பழுதாக்கி கொண்டவர்கள் இவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மூலமாக ஒரு படிப்பினை நமக்கு தந்தாங்க. ஆனால் ஆகிரத்தில் இவர்கள் சாப்பிட்டு கொள்ளட்டும், பொறுமையாக இருப்பாங்க. அப்போ நமக்கு அந்த நசீப் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் நாம் சாப்பிடுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான கையால் நாம் ஹவுலுல் கௌதரிலும் நீர் அருந்துவோம். சுவனத்து கனிகளையும் அவர்களுடைய முபாரக்கான கரத்தால் சாப்பிடுவோம். நமக்கு சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக்கை வைத்திருப்பான். ரெண்டாவது நாம் கேட்குற கேள்வி, இந்த ஹதீது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது, தொழுதுகிட்டு தானே இருக்கிறாங்க, தொழுதுகிட்டு இருக்கும்போது, அல்லாஹ்வை நினைத்து தொழுதுகிட்டு இருக்கும்போது இந்த சொர்க்கத்தை கொண்டு வந்து இப்படி காட்டணுமா அல்லாஹ்க்கு? இது ஏன் அல்லாஹ் இப்படி செய்கிறான்?
கொஞ்சம் யோசிங்க சகோதரர்களே. ஓர்மையோடு நாம் இறைவனை வணங்கணுங்கிறோம். இப்போ நமக்கு சொர்க்கத்தை பார்த்தேன்னு வைங்க, சும்மாவே நமக்கு சிந்தனைகள்லாம் சொர்க்கத்தை நினச்சி தான் இருக்குது, துன்யாவுடைய சொர்க்கங்கள். இப்போ இந்த விளையாட்டை விட்டுட்டு வந்துட்டோமே, தோர் ஜமாத்தில் நம்ம ஒன்றுகிட்டு இருப்போம், தோர் ஜமாத்தில் அதை அவன் வாங்கியிருப்பானோ இவன் வாங்கியிருப்பானோ, 2 ரக்காத் தொழுதமா 3 ரக்காத்து தொழுதமா 4 தாண்டி போய்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. நம்முடைய நிலைமைகள் அப்படி இருக்கு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக சொர்க்கத்தையும் சொர்க்கத்தினுடைய கனிகளையும் கொத்து கொத்தாக தொங்குவதை அருகிலே கொண்டு வந்து அல்லாஹ் எதற்கு காட்டணும்? தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை அல்லாஹ் காட்டுறான். முக்கியமான ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்குதுன்னு வைங்க, நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கிறோம், ரொம்ப அழகான ஒரு பொருள், ரொம்ப அற்புதமான ஒரு பொருள், ஒரு பொறுமதியான ஒரு பொருள், அதை நாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். யார்கிட்ட கொண்டு காட்டுவோம்? மனைவிட்ட காட்டுவோம், அல்லது நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்ககிட்ட காட்டுவோம். இல்லதே, ஒரு முக்கியமான ஒரு பொருள், பொறுமதியான ஒரு பொருள், அதை நம்ம ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு கொண்டு வந்திருக்கிறோம். ரொம்ப அற்புதமான அதிசயமான பொருள், இந்த ஊரில் யாருமே சீனங்கோட்டையில் யாருமே அதை பார்த்ததில்லை. அந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறார் ஒருத்தர் வைங்க, அதை கொண்டு வந்து பாருங்க அப்படிங்கிறது முதலாவது யார்கிட்ட காட்டுவார்? முதலாவது இவர்கிட்ட தான் காட்டணும். நம்ம ஆள், நம்ம ரொம்ப மஹப்பத்தான ஆள் என்று கொண்டு காட்டுவார். பாருங்க அஜி, நான் இதை வாங்கிட்டு வந்தேன், எப்படி இருக்குது பாருங்க என்று அதனுடைய செயல்பாடுகளை சொல்லி காட்டுவார். அப்போ தன்னுடைய விருப்பத்தை அதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இது இயல்பு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹ்ராபில் நின்று இமாமத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் அணி தொடர்ந்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே அல்லாஹ் கொண்டு வந்து கனிகளை காட்டுறான். ரசூல் நினைச்சிருந்தா அப்போ ரசூல் சும்மா இருந்திருக்கலாமே, ஏன் போய் பறிக்க? அப்போ பறிக்க முடியுங்கிறது ரசூலுக்கு தெரியுதா இல்லையா? அவர்கள் என்ன சொல்கிறாங்க? இது அல்லாஹ் எனக்கு காட்டினா, ஆனாலும் அல்லாஹ் தடை செய்து விடுவான் என்பதற்காக நான் பறிக்காமல் இருந்தேன்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்லலை. எட்டு வைக்கிறாங்க, கையை நீட்டுகிறார்கள், பின்னால் என்னுடைய உம்மத்திற்கு கொடுத்துக் கொள்ளலாம் என்றுதான் அவர்கள் நினைத்தார்களே. ஆக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரியத் ரீதியாக முடிவெடுப்பதற்கு உரிமை பெற்றவர்கள் என்பதையும் நம்ம புரிகிறோம். இந்த ஹதீஸில் நிறைய செய்திகள், இந்த ஹதீஸ் தொடராக போயிட்டு இருக்கலாம். இந்த ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு செய்திகள், தகவல்கள் இருக்கிறது. கண்கூடாக பார்க்கிறார்கள், அதை அப்படியே சஹாபாக்கள் ஏற்கிறார்கள். ஏற்பதோடு மாத்திரமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை போய் பறிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். பறித்ததோடு மாத்திரமல்லாமல் அதை நமக்கு தருவதற்கும் அவர்களுக்கு உரிமை இருப்பது அதில் புலப்படுகிறது. அவர்கள் பிற்படுத்தி வைக்கிறார்கள், அல்லாஹ் தடை செய்யவில்லை, இதெல்லாம் அவர்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் செய்ய முடியும் என்பதும் இந்த ஹதீஸில் நமக்கு தெரிகிறது. ஆயிஷா நாயை சொல்லுவாங்க, யார சொல்லா தரா மாலா நரா, ஆயிஷா நாயை சொல்றாங்க தரா மாலா நரா,